கூடாரத்தின் சமாதானத்தை இழந்துடக்கூடாது. யோபுவின் புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது, உமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் காண மாட்டேன். உன் சந்ததி பூண்டுகளைப் போல செழித்திருப்பார்கள். ஆண்டவர் கொடுத்த பிராமிஸ், உங்க தாய் தகப்பனுக்கு கொடுத்த பிராமிஸ் ஓ லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகணும்னா யூ வெயிட் அப்பான் தி லார்ட். 4 காரியத்தை உங்களோடு சொன்னேன். 1, நீ எதற்கும் கவலைப்படாதே, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லு. 2வது, உங்க பிள்ளைங்களை குறித்து இந்த நாட்களை ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கேர்லெஸ்ஸா பிள்ளைங்களுக்காக ஜெபிக்காம ஒரு நாள் ராத்திரி கூட நீங்க படுக்காதீங்க. முக்கியமா ஊழியம் செய்யற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ற, every day you have to protect your children under the precious blood of Jesus. 3வது, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஞானத்தோடும் நிதானத்தோடு கூட நடங்க. சோர்வுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும்.